வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். அரசு உயர் பணிகளுக்கு நேரடி நியமனம் ரத்து, மத்திய அரசு அறிவிப்பு. எதிர்க்கட்சிகள் மிரட்டல், 72 மணி நேரத்தில் பின் வாங்கிய மோடி. பிரதமர் நரேந்திர மோடி இன்று போலந்து பயணம். இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சு. நேரடி நியமனம் ரத்து, சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சி. பாஜகவின் நேரடி நியமன திட்டம் போன்ற அனைத்து சதிகளையும் முறியடிப்போம். சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் சமூக நீதியை உறுதி செய்வோம். எக்ஸ் வலைத்தளத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. மத்திய அரசின் இணை செயலாளர்கள் நிலையிலான நேரடி நியமனங்கள் ரத்து, வரவேற்கத்தக்கது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வரவேற்பு. ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள பாஜக ஆயத்தம். ராம் மாதவ், கிஷன் ரெட்டி ஆகியோர் தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமனம். ஈரோடு அருகே கல்குவாரியில் பயங்கர வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கிய மேலும் பலரை தேடும் பணி தீவிரம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் இனிமேல் அவகாசம் கிடையாது, அமலாக்கத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்கை. நாடு முழுவதும் தொடரும் பாலியல் வன்கொடுரம். மராத்திய தனியார் பள்ளியில் 3 மற்றும் 4 வயது சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை, பள்ளி வளாகம் சூறை. வயது பெண்கள் பாலியல் தூண்டுதலை தவிர்க்க வேண்டும் என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தது சுப்ரீம் கோர்ட். உலகம் முழுவதும் பரவும் குரங்கம்மை தொற்று, மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது டெல்லி எய்ம்ஸ். மருத்துவ மாணவி வழக்கை மேற்கு வங்க மாநில அரசு முறையாக கையாளவில்லை. மருத்துவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக ஆலோசனை வழங்க தேசிய பணிக்குழு தாமாக முன்வந்து விசாரித்த கொல்கத்தா பயிற்சி டாக்டர் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. %27 இருந்த வங்கதேச இந்துக்கள் இன்று 9% ஆகிவிட்டனர். புள்ளி விவரமுடன் மத்திய மந்திரி அமித்ஷா வேதனை. அனைத்து அரசு பள்ளிகளிலும் இரவு காவலர்கள் நியமிக்க நடவடிக்கை, அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனாலும் ஒன்றும் மாறப்போவதில்லை, மத்திய மந்திரி எல் முருகன் கேலி. இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயருக்கு எதிர்ப்பு, நாடு தழுவிய முழு அடைப்புக்கு தலித் மற்றும் ஆதிவாசி அமைப்புகள் அழைப்பு. மாநில பகுஜன் சமாஜ் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையில் புதிய திருப்பம், திரைப்பட இயக்குனர் நெல்சனிடம் விசாரிக்க போலீசார் முடிவு. இரண்டு பள்ளி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் ராஜஸ்தானில் மத கலவரமாக வெடித்தது. குற்றம் சுமத்தப்பட்ட இஸ்லாமிய மாணவர் வீடு புல்டோசர் மூலம் தகர்க்கப்பட்டதாக புகார். வயது செவிலியரை மருத்துவமனையில் வன்கொடுமை செய்த மருத்துவர், உதவி செய்த 2 ஊழியர்களுடன் கைது.
பாப்பா நாடு இளம்பெண் கூட்டு பாலியல் வன்புணர்வு வழக்கை சிபிசிஐடி புலன் விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும். மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தல். தமிழக வெற்றி கழக கொடி அறிமுக விழா பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விஜய் கொடியேற்றுகிறார். 250 பேருக்கு மட்டும் அழைப்பு. இல்லறத்தில் இணைகிறார் ராகுல் காந்தி. மகாராஷ்டிர முன்னாள் முதல் மந்திரி மகளுடன் விரைவில் திருமணம். மாநில ஆளுநரை கேள்வி கேட்க கூடாதா? அந்த பதவி அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டதுதான். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சீற்றம். திரைத்துறையில் சினிமாவை மிஞ்சிய கதைகளை அனுமதிக்க முடியாது. புகார் அளித்தால் உடனடி நடவடிக்கை. கேரள முதல் மந்திரி பினராயி விஜயன் உறுதி. திருமணம் செய்ய மறுத்த காதலன் அந்தரங்க உறுப்பை நறுக்கிய இளம்பெண். மகாராஷ்டிராவில் சம்பவம். திமுக எம்பி கனிமொழி குறித்து அவதூறு பேச்சு. திருச்சி அதிமுக நிர்வாகி சுரேஷ் குப்தா சிறையில் அடைப்பு. ஆற்றில் குளிக்க சென்ற தன்னை தடுத்து தாக்கிய தந்தை மீது நடவடிக்கை. மத்திய பிரதேசத்தில் காவல் நிலையத்தில் 5 வயது சிறுவன் புகார். சமாதானம் செய்து அனுப்பிய போலீசார். நடிகைகளுக்கு மட்டுமல்ல நடிகர்களுக்கும் பாலியல் துன்புறுத்தல். நடிகை சனம் ஷெட்டி பரபரப்பு புகார். மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள வாழை திரைப்படம் நிறைய விருதுகளை வாங்கும். நடிகர் சிவகார்த்திகேயன் நம்பிக்கை. விஜய் நடித்துள்ள கோட் படத்தின் ட்ரெய்லர் 5 கோடி பார்வைகளை பெற்று சாதனை. கிரேக் பார்க்லேவின் பதவி காலம் முடிகிறது. அமித்ஷா மகன் ஜெய்ஷாவுக்கு வாய்ப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா 2 சிறந்த அணிகள். இம்முறை வெற்றி குவிப்போம். ஸ்டீவ் ஸ்மித் நம்பிக்கை. தமிழகத்தில் எனக்கு நடிகர் விஜய், செஸ் வீரர் பிரக்ஞானந்தா மட்டுமே தெரியும். சென்னையில் மனு பாக்கர் பேச்சு. உலகை மிரட்டும் குரங்கம்மை நோய். சிங்கப்பூரில் அனைவரும் முகக்கவசம் அணிய அரசு உத்தரவு. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வேந்தர் பதவிக்கு விண்ணப்பம். அமெரிக்காவை தோல்வி அடைந்த நாடு என கூறியவர் ட்ரம்ப். உலகிற்கு அவர் அனுப்பிய செய்தியை நினைத்து பாருங்கள். அதிபர் பைடன் விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.